அட 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 சக்கப்பழத்துல இருந்து என்ன வாசம், என்ன மனம். சக்கப்பழத்தை வெட்டிடலாமா மக்களே? சக்கப்பழத்தை வெட்டுறதுக்கு நம்ம மழுங்கி போன கத்தி ரொம்ப முக்கியம். அதனால அந்த மழுங்கி போன கத்தியை கொஞ்சம் தீட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு 4-5 சொட்டு கையில வந்து தேய்ச்சி அந்த கத்தியிலையும் தேய்ச்சி விட்டோம்னா அந்த அரக்கு வந்து அதுல படாது. சக்கையோட அரக்கு தேங்காய் மட்டும் தேய்க்காம கத்தியில அப்புறமா கையெல்லாம் கொண்டு வச்சிங்கன்னா கையிலலாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருக்கும். நம்ம சக்கை வெட்டக்கூடிய மூடே பேரும் பார்த்துக்காங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டேன். நல்ல சுமூகமாக சூப்பராக ஸ்மூத்தியாக வெட்டினேன். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வந்து முக்கியமாக வச்சுக்கணும். அந்த அரக்கை வந்து லைட்டாக இருக்கும். அதை வந்து தேய்ச்சி எப்படி எடுக்கணும் அந்த பேப்பரில். அதுக்கப்புறமா சொலையெல்லாம் ஒன்று அப்படியே அந்த தேன் அமிர்தம் போல் இருந்துச்சு மக்களே. சக்கை வந்து வறுக்க சக்கை செம்ம டேஸ்ட்டு பார்த்துக்காங்க. சக்கையை வெட்டி மட்டும் தந்தால் போதும், சொலை எடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நியோனா என் பக்கத்துலேயே நின்னா அவள் எப்படி பாஞ்சி பாஞ்சி சொலையெல்லாம் எடுக்கான்னு பாருங்கள் மக்களே. தீயா வேலை செய்கிறா. எல்லா சொலையும் பிள்ளை வந்து அழகாக எடுத்துட்டா. சக்கை வெட்டி முடிச்ச அப்புறமா கிச்சனே 2 ஆகிட்டு பார்த்துக்காங்க. எங்கள் ஊரில் பலாப்பழத்தை சக்கைன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள்.